அபத்த ஜோதிடனுக்கு அபத்த ஜோதிடர்னா ஒன்றுக்கும் இல்லாத ஜோசியனுக்கு 60 நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி இருக்குது. 60 நாளிகைனா ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அப்போ ஒன்றுக்கும் இல்லாத ஜோசியனுக்கு 60 நாளிகையில் எந்த டயத்தை கேட்டாலும் சரியில்லை, ஒன்றுக்கும் ஆகாது, உதவாமல் போயிருந்து தான் சொல்லுவானே தவிர, இது மாதிரி சந்திராஷ்டமம் இது மாதிரி எந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு டைம் புக் பண்ணுவாங்க. கரெக்டாக ராகு காலத்தில் வந்து நிற்கும் அந்த டைம். உடனே அங்கேருந்து எனக்கு வேறு டைம் கொடுன்னு கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்பேன். ராகு காலமாக இருக்குது, நீயே ஒரு ராகு காலம்னு சொல்லிட்டு நான் எடுத்தோமா. இப்போ என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறது, ஒரு மனிதன் ஒரு ஜாதகத்தை தன்னுடைய வாழ்நாளில் 5 தடவைக்கு மேலே பார்க்கக்கூடாது. அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இனிமேல் இதில் தப்பிக்கவே வழி இல்லை, நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம், ஏதாச்சும் இதில் ஏதாச்சும் லீடு கிடைக்குமா, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சுருவோமான்னு சொல்லி நம்மளையும் கடந்து ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அந்த டைம் வரும்போது ஒரு ஜோசியனை போய் பார்க்கலாமே தவிர, எதுக்கெடுத்தாலும் ஜோசியனுக்கு ஃபார்ன் அடிக்கிறது. சார் கார் வாங்கலான் இருக்கும், என்ன கலர் வாங்குறது, நம்பர் போடலான் இருக்கும், என்ன நம்பர் வாங்குறது, ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு வந்திருக்கிறோம், என் பிள்ளைக்கு என்ன கலரு, என் பொண்டாட்டிக்கு என்ன கலர்லாம் கேட்குறாங்க. இது மாதிரிலாம் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உருப்பிடாமல் போயிடுவீங்க. எனவே இந்த சந்திராஷ்டமம் இது மாதிரி விஷயங்களை ஜாதகர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. சரிங்களா. நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஜோதிடத்தை ஜாதகத்தை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும்னா, நாளைக்கு வாழ்க்கை முன்னேறுமா, இந்த பிரச்சனை தீந்துருமா, சரியாயிருமா, நான் ஏதாச்சும் மீடேறி வந்துடுவோன்னா உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடும் பொழுது நம்மளை கடந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போது மட்டும் ஜாதகத்தை பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை வீணாக போயிடும்.